Hello everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு மேக்கப் டியூட்டோரியல் தான் பார்க்க போறோம். சோ இது வந்து நம்ம நார்மலா பண்ற மாதிரி இல்லாம ரொம்ப பேசிக்கா இருக்கக்கூடிய மேக்கப் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்க போறேன். லைக் இந்த மேக்கப் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினா இதுவரைக்கும் மேக்கப்ன்ற ஒண்ணே வந்து பண்ணிக்கிட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா மேக்கப்னு ஒன்னு பண்ணிக்க போறாங்க. சோ அப்படி பண்றவங்களுக்கு எந்த மாதிரியான மேக்கப் ப்ராடக்ட் வாங்கலாம், என்னென்ன ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இதுமே வந்து ஒன் ஆஃப் த ரெக்வெஸ்டட் வீடியோ தான். நிறைய கமெண்ட்ஸ் இப்போலாம் எனக்கு ரீசன்ட் டேஸ்ல எப்படி வருது அப்படின்னா ரொம்ப பேசிக்கா மேக்கப்பே தெரியாதவங்க கூட நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க. லைக் இது வரைக்கும் நான் வாழ்க்கையில மேக்கப்பே போட்டது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைமா போடணும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த மாதிரியான மேக்கப் போடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ரீசன்ட் டேஸில் நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக் தான் நான் உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் டேக் மோமெண்ட் டு சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மேக்கப் லுக் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பேக் பற்றி பார்த்தரலாம். இது வந்து ஜூக் அப்படின்ற ஒரு இந்தியன் பிராண்ட் பேக் தான். ஜூக் வந்து 100% வேகன். ஸோ இது வந்து ஒரு க்ரூயல்ட்டி ஃப்ரீ பிராண்ட் அண்ட் பீட்டா அப்ரூவ்டு பிராண்டும் கூட. ஸோ இவங்ககிட்ட வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேக் இருக்குது. லைக் லேப்டாப் பேக், ஆஃபீஸ் பேக், டோட் பேக், ஹேண்ட் பேக், ஹோபோ பேக். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரியான பேக். அண்ட் சின்ன பேக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிங் பேக் இருக்குது, அப்புறம் வேலட் இருக்குது, அப்புறம் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கிளச், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாமே ஒரு இந்தியன் கல்ச்சர் டச்சோட இருக்கும். ஸோ இப்போ நான் என் கையில் வச்சுருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃபீஸ் பேக். இதில் நமக்கு லேப்டாப் செக்ஷனும் சேர்ந்தே வரும். ஸோ நம்ம லேப்டாப் கேரி பண்ணிக்கலாம், அது போக நம்ம எவ்ரிடே எசென்ஷியல் எல்லாமே கேரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக் வந்து பயங்கர ஸ்டர்டியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நமக்கு எவ்ரிடே திங்ஸ் எல்லாமே போட்டு நம்ம வந்து கடகடன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு வந்து ஜூக் பேக்லேயே பிடிச்ச விஷயம். இவங்கள்ட்டேருந்தே நான் வந்து ஒரு குட்டியான ஸ்லிங் பேக்கும் பிக் பண்ணியிருக்கேன். இது வந்து நார்மலாக எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்லிங் பேக் தான். ஸோ இதுலேயுமே வந்து ஸ்பேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் பேட்டர்ன் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். அகைன் இதுவுமே வந்து நல்ல ஸ்டர்டியாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் நம்ம ஸ்லிங் பேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஜிப்பு திறந்து மூடுறதுக்கே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ ஒத்த கைட்டில் நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. பட் இது வந்து அப்படி கிடையாது, ரொம்பவே ரன்னர் எல்லாமே செம ஸ்மூத்தாக இருக்கும். எவ்ரிடே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இவங்கள்ட்ட வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன் அண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நமக்கு எந்த பேட்டர்னில் தேவையோ அந்த பேட்டர்னில் நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ இவங்ககிட்ட நீங்கள் பேக் வாங்க போகிறீங்க அப்படின்னா இவங்க வெப்சைட்டோட லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆல்சோ உங்களுக்கு ஒரு கூப்பன் கோடும் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த YT நித்யா V15 அப்படின்ற கூப்பன் கோடை நீங்கள் செக் அவுட் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15% ஆஃபர் கிடைக்கும். மறக்காமல் இவங்களுடைய பேக்ஸை நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வெப்சைட் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து மேக்கப் லுக் பார்க்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம எப்போதுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஃபேஸ் வாஷ். ஸோ இது வந்து நம்ம மேக்கப் பண்ணணும்னால தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நார்மலாகவே நம்ம ஃபேஸ் வந்து க்ளீனாக இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவும் மேக்கப் போடுறீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ் க்ளீனாக இருந்தால் மேக்கப் இன்னும் கொஞ்சம் நீட்டாக வரும். ஸோ அதுக்காக நான் வந்து டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை நான் வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக காட்டன் பேடில் இந்த கிளென்சரை போட்டு என்னோடய ஃபேஸில் நான் வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கிளென்சரை வந்து நீங்கள் நார்மலாக எவ்ரிடேக்கு எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுமோ அந்த மாதிரி வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். பட் இப்போ நான் வந்து கொஞ்சம் இடத்தெல்லாம் மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் வந்து காட்டன் பேடில் கிளென்சரை போட்டு அப்படியே என்னோடய ஃபேஸில் வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ மாய்ஸ்சரைசிங் வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்கணும். அகைன் இதுவுமே வந்து நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்க, மேக்கப் பண்ணலை அப்படின்றத தவிர ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக நம்ம வந்து கொடுக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் ரொம்ப ஹெல்த்தியாக ப்ளம்பியாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி அதுக்கு வந்து நியூட்ரிடர்மோட விட்டமின் E மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சமாக என்னுடைய கையில் எடுத்துகிட்டு வார்ம் பண்ணிவிட்டு அப்படியே என்னோடய ஃபேஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் உங்கள்கிட்ட என்ன மாய்ஸ்சரைசர் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு பேசிக்காக நான் மேக்கப் போடுறேன் ஆர் நார்மலாக ஸ்கின் கேருக்குனாவே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து இதை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மேக்கப் போடுறீங்க அப்படின்னா உங்கள் மேக்கப் வந்து ஒழுங்காக ஃபேஸில் ஸ்டிக் ஆகாது. அங்கங்கே திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் அங்கங்கே பேட்ச் விழுந்த மாதிரி இருக்கும். ஈவனாக பிளெண்ட் ஆகி அந்த ஒரு ஃப்ளாலெஸ் பேஸ் வந்து கிடைக்காம இருக்கும். ஸோ மெயினாக அதுக்கு ஒரு ரீசனுக்காகவாது நீங்கள் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கும் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து மேக்கப்புக்கு போய்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப வெரி பேசிக் மேக்கப் அப்படின்றதால நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் கன்சிலர் எதுவுமே வைக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு காம்பேக்ட் பவுடர்லேருந்தே உங்களுக்கு மேக்கப் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா மேபிலின் ஃபிட் மீ காம்பேக்ட் பவுடர். ஸோ இது வந்து ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்கும்.
இருக்கும். நம்ம இதை வந்து ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபவுண்டேஷன் போடுற அளவுக்கு நல்ல ஒரு ஃபுல் கவரேஜ் மாதிரியோ நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ் இது எல்லாத்தையுமே மறைச்சி நமக்கு காமிக்காது. பட் ஸ்டில் கொஞ்சமே நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ஈவன் டோன் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத காமிக்கிறதுக்காக என்னுடைய ஒரு சைடு ஃபேஸில் மட்டும் நான் பவுடர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் ஒரு சைடு அப்ளை பண்ணாத பக்கம் எப்படி இருக்குது, நான் அப்ளை பண்ண பக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ ஒருவேளை நீங்கள் இது வரைக்குமே மேக்கப் போட்டதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் கன்சீலர் எல்லாமே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக உங்கள் ஃபேஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி எடுத்த உடனே வந்து ரொம்ப பெரிய அளவில் நீங்கள் இன்வெஸ்ட்டும் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு காம்பேக்ட் பவுடரில், நல்ல ஒரு பிராண்ட் காம்பேக்ட் பவுடரில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னுடைய ரைட் சைடுக்கும் லெஃப்ட் சைடுக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்க பக்கம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டல்லாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கங்கே எனக்கு கருவளையங்கள் இருக்குது, கரும் புள்ளிகள் இருக்குது. இது எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. பட் எனக்கு பவுட்ரு அப்ளை பண்ண பக்கம் வந்து அந்த அளவுக்கு தெரியலை. ஓரளவுக்கு கொஞ்சம் எல்லாமே கவர் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் வந்து ஓவர் மேக்கப் பண்ணியிருக்கோன்ற மாதிரியும் இருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கவரேஜ் கிடைக்கக்கூடிய காம்பேக்ட் பவுடர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதே ப்ரொசீஜரை என்னுடைய இன்னொரு சைடு ஃபேஸ்க்குமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ என்டையர் ஃபேஸ்க்கும் நான் வந்து பவுடர் வச்சு நல்லாவே செட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காம்பேக்ட் பவுடராலே வந்து இதை வந்து கவர் பண்ணிடலாம் டார்க் சர்க்கிளை. ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப பிக்மெண்டேஷன் இருக்குது, ரொம்ப அதிகப்படியான டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, ஒரு அதிகப்படியான பிக்மெண்டேஷன் இருக்குது, வாயை சுற்றி மூக்கை சுற்றி இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனோ கன்சீலரோ ஆரஞ்சு கரெக்டரோ இது எல்லாமே தேவைப்படும். அண்ட் இது எல்லாத்துக்குமே நான் வந்து தனித்தனியாக டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபவுண்டேஷன் வச்சு மேக்கப் போடுற பேசிக் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நான் அதுக்கு மேக்கப் டியூட்டோரியலுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கேன். ஸோ அதில் போயிட்டு உங்களுக்கு தேவையான எந்த கேட்டகரி மேக்கப் உங்களுக்கு செட்டாக வருமோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நான் அந்த மேக்கப் பிளேலிஸ்ட்டோட லிங்க்குமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்சோ நீங்கள் இப்போ அப்ளை பண்ணியிருக்க காம்பேக்ட் பவுடரை உங்களுடைய காதுக்கும் கழுத்துக்கும் மறக்காமல் அப்ளை பண்ணிக்கணும். பிகாஸ் இது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஈவன் டோன் பண்ணி காமிச்சிரும். ஸோ அப்போ காதும் கழுத்தும் வந்து வேறு கலரில் தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் காதுக்கும் கழுத்தையும் வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ வந்து காம்பேக்ட் பவுடர் கூட போடலை அப்படின்னா கூட பரவாயில்ல, உங்கள் ஸ்கின் வந்து நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற டால்கம் பவுடர் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, ஐப்ரோஸ் மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும். நம்மளுடைய லுக்கை வந்து அப்படியே இன்ஸ்டண்ட்டாக அது மாற்றி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே திக்கான ஐப்ரோஸாக இருக்குது, பிளாக்கான ஐப்ரோஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை த்ரெட்டிங் மட்டும் நீட்டாக பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை என்ன மாதிரி உங்களுக்கு வந்து சுத்தமாக ஐப்ரோஸே இல்லை, ரொம்ப கொஞ்சோண்டு தான் ஐப்ரோஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் இப்போ பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்குமே நான் வந்து தனியாக 2 வீடியோ போட்டிருக்கேன். அது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட் அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், லைக் எந்த மாதிரி போடணும் எந்த மாதிரி போடக்கூடாது அப்படின்னு. ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் யூஸ் பண்ண காம்பேக்ட் பவுடர் இருக்குல்ல, ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணது, அதவே கொஞ்சமாக கையில் எடுத்து என்னுடைய லிட்ஸில் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஐஷேடோ பேஸ் மாதிரி இருக்கும். என்னோடய கையாலே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா இப்போவும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும். என்னுடைய இன்னொரு ஐஸ் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நல்லாவே அதில் டார்க் சர்க்கிள் தெரியுது. பட் இதில் வந்து அந்தளவுக்கு தெரியல, ஓரளவுக்கு நல்லாவே வந்து கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணும்போது இதுவுமே வந்து நம்மளுடைய ஃபேஸை வந்து நல்லா பிரைட் பண்ணி காமிக்கும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளஷ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் உண்டு. அது வந்து நம்ம கண்ணத்து சைடில் 2 சைட் சீக்ஸில் பிங்க் மாதிரி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். ஸோ அந்த ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிங்க் எடுத்து அப்படியே என்னுடைய லிட்ஸில் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் வந்து கையால் கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்டைய லிட்ஸ்க்கு வந்து ரொம்ப லைட்டான ஒரு பிங்க் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அது வந்து ஈவன் நம்ம நேரில் பார்க்குறப்போ அந்தளவுக்கு கூட தெரியாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே லைட்டாக இருக்கிற மாதிரி நான் வந்து பார்த்துக்கிறேன். ஸோ சேம் பிங்க் ஷேடோவே நான் வந்து என்னுடைய லோவர் லேஷ் லைன்லேயுமே அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது கண்ணுக்கு மேலே எப்படி அப்ளை பண்ணணும் அதே மாதிரி கண் கீழ் பக்கமும் நான் வந்து சேம் ப்ளஷ்ஷே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நான் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா 2 சைட் சீக்ஸ்லேயும் வந்து பிங்க் மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்டெப் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இது பண்ணும்போது நம்மளுடைய ஃபேஸே வந்து நேச்சுரலாகவே வந்து கொஞ்சம் பிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்ல பளபளப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்ல யங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஸ்டெப் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நல்ல ஒரு பளிச்சு பிங்க் தான் இருக்குன்னு கிடையாது, ரொம்ப லைட்டான ஒரு பிங்க் இருந்தால் கூட போதும். நீங்கள் என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கூட நீங்கள் வந்து சீக்ஸில் வந்து ப்ளஷ்ஷாக அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ அடுத்து நான் வந்து மஸ்காரா வச்சுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஐலைனர், காஜல் எதுவுமே நான் வந்து வைக்க போகிறது கிடையாது. ஸோ இது ரெண்டுமே வந்து எனக்கு அந்தளவுக்கு ஃபேவரட் கிடையாது. ஸோ அதனால் எப்போதுமே எனக்கு மஸ்காரா இருந்தால் கூட போதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி மஸ்காராக்கு போய்க்கிறேன். இல்லை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஐலைனர் இல்லை காஜல் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அண்ட் ஐலைனர் வைக்கிறதுக்குமே நான் வந்து 2-3 வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன். எப்படி பர்ஃபெக்டாக ஐலைனர் வைக்கணும், 2 ஐஸ்லையுமே ஈவனாக எப்படி விங் போடணும் அப்படின்ற மாதிரி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்குமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபைனலாக நான் வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து மில்லியன் கலர்ஸ் அப்படின்ற பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் தான். ஸோ உங்ககிட்ட என்ன லிப்ஸ்டிக் இருக்கோ அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் என்னுடைய ட்ரெஸ்க்கு வந்து மேட்சிங்காக இருக்கிற மாதிரியான ஒரு பிங்க் கலர், ஒரு பர்பிள் கலரில் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு வேளை உங்கள் ட்ரெஸ் வந்து ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெட் கலர் போட்டுக்கலாம். ஸோ இந்த லுக் வந்து எவ்ரிடேக்கும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம், ஆர் நீங்கள் வந்து ஃபெஸ்டிவ்க்குமே இந்த லுக் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த லுக் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் இந்த லுக்கில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எவ்ரிடேக்கு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லிப்ஸ்டிக்கை வந்து இவ்வளோ டார்க்காக போடணுன்ற அவசியம் கிடையாது. ரொம்ப மைல்டாக போட்டுக்கலாம். சிலர் வந்து லிப் பாம் மட்டுமே வந்து போட்டுட்டு வெளியில் போவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, நல்லா பிரைட்டாகவே தெரிஞ்சால் கூட பரவாயில்ல அப்படின்னா நல்ல ஒரு டார்க் ரெட் லிப்ஸ்டிக் இல்லை டார்க் பிங்க் லிப்ஸ்டிக் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய வெர்ஷன் ஆஃப் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மேக்கப் போட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய பேசிக் மேக்கப் ரொட்டீன் இப்படியாக தான் இருக்கும். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே எடுத்த உடனே வந்து ரொம்ப நீட்டாக அழகாக வரும்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. எங்கேயாவது ஈவெண்ட்டுக்கு வெளியில் போகிறீங்க அப்படின்னா போகிற அன்னைக்கு காலையில் உட்காந்து எல்லாத்தையுமே அவசரமாக பண்ணி பார்க்காதீங்க. ஒரு 2 டேஸ்க்கு ப்ரியராகவே நீங்கள் வந்து எல்லாமே ரெடி பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது, இது செட் ஆகுமா, ஆர் நம்ம எப்போதும் போலே நேச்சுரலாக இருக்கிறது நமக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் போடும்போது யாருக்குமே வந்து அது அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காது. ட்ரையல் அண்ட் எரர்ஸ் பண்ண தான் நமக்கு வந்து நம்ம மேக்கப் வந்து ரொம்ப நீட்டாக ஃப்ளாலஸாக வரும். எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அங்கேருந்தே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ நான் உங்களுக்கு காமிச்ச அந்த ஜூக் பேக் வெப்சைட்டையும் போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ஸோ அவ்வளோதான், அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். See you on the next video. Until then, bye bye. Take care.